வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் 1/8/2024 வியாழக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. துலாம் ராசிக்கு வியாழன் என்று சொல்கின்ற பொழுது குரு பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற துலாம் ராசி என்று சொல்கின்ற பொழுது தராசு கோளின் சின்னத்தை போன்று காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்திலே சிறப்பு பெற்று 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி பொதுமக்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான வியாபார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தராசு சின்னத்தின் ராசியிலே பிறந்த இது ஒரு காற்று ராசியாகவும் சுக்கிரனுடைய அழகு நிறைந்த ராசியிலே பிறந்த அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதம் என்பது 1/8/2024 வியாழக்கிழமையில் வியாழன் என்று சொல்கின்ற பொழுது குரு பகவானுடைய 4, 3, 6 என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதி, ருணரோண சத்ரு சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர். இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று இங்கே இருக்கின்ற இந்த மாதங்கள் என்பது இந்த மாதம் முழுக்க 25 நாள் இந்த 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைவு பெற்று அஷ்டம ஸ்தானத்திலே பலம் பெற்றும் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எதையும் சந்திக்கக்கூடிய சுபகிரகமாகிய சுபகிரகத்தின் பார்வையிலே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றதுனால் மட்டுமல்லாமல் கணவன் மனைவிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் இதுநாள் வரையில் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற இந்த 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி, முயற்சி சாணாதிபதி, சகோதர சாணாதிபதி உறவுகளிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களையும் ஒரு சிற்சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் அதில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றதுனாலே கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக மிதுன ராசியாகவும், நட்சத்திரம் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும், லக்கணம் மேச லக்கணத்திலும், திதி கிருஷ்ணபட்ச சதுர்த்தியிலும், கரணம் கௌளவ கரணத்திலும், யோகம் வியாகதம் யோகத்திலும், யோக தேவதை வாயு பகவான வளம் வந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. துலாம் என்று சொல்கின்ற பொழுது வியாபார ஸ்தலங்களிலே, தொழில்களிலே, வேலைகளிலே மிகவும் உன்னதமாக 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி சனி பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த ஆடி மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது சனி பகவான் சுகாதிபதி பஞ்சமாதிபதி வக்ரகதியில் இருந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது 2ஆம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை மட்டுமல்லாமல் குரு செவ்வாயும் இணைவு பெற்று பார்வை என்பது குருமங்கல யோகத்திலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கின்றது. துலாம் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே, இங்கே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே இதனால் வரையில் குழந்தைகளுக்கு ஒரு சில செலவுகள், மெடிக்கல் செலவுகள், தொந்தரவுகள் இருந்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற மாதமாகவும், அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை என்பது சுகஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே, செவ்வாய் இணைவு பெற்று விழுகின்றதுனாலே கணவன் மனைவிகளிடமிருந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள், தொழில் வேலைகளிலே ஒரு சில உபரி வருமானங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக இங்கே தனவாக்கு குடும்பஸ்தானம் பலம் பெற்று குருவின் பார்வை மட்டுமல்லாமல் 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி இணைவு பெற்று இருக்கின்றதுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இல்லாமல் நல்லதொரு சிக்கல்கள், ஏமாற்றங்கள், தடை தாமதங்கள் இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்திலே லாபாதிபதி 10ஆம் இடத்திலே ஆகஸ்ட் 15 தேதி 10ஆம் இடத்திலே இருந்தும் 11ஆம் இடத்திலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரக சேர்க்கை என்பது லாபஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இதுநாள் வரையில் இல்லாத நல்லதொரு மாற்றங்கள், மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களிடமிருந்து உதவிகளை பெறுகின்றதற்கும், அவர்களுக்காக நீங்கள் துலாம் ராசிக்கார நேயர்கள் உதவி செய்கின்றதற்கும் எதிர்பார்த்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தானம் இது ஒரு சிம்மாசனத்தின் போன்று இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும், துலாம் ராசிக்கார நண்பர்கள் கூட்டாளிகளாக இருந்தாலும் நல்லதொரு உயர்ந்த இடத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களே
துலாம் ராசிக்காரன் நேர்களுக்கு அமைய பெறுவார்கள். அந்த வகையிலே துலாம் என்று சொல்கின்ற பொழுது வியாபார ஸ்தலத்திலே பிரசித்தி பெற்ற நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. துலாம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலேயே மாதம் முழுக்கவும் சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே லாபாதிபதியும் ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் 16ஆம் தேதியில் இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே சுக்கிரன் புதன் 3 கிரக சேர்க்கை என்பது 11ஆம் இடத்திலே பரிபூர்ணமாக பலம் பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த பார்வை என்பது சட்ட சிக்கல்கள், தடை, தாமதங்கள், ஏமாற்றங்கள் இருந்திருந்தாலும் அதிர்களிலே ஒரு சில நல்லதொரு விடிவுகளையும் உயர்வுகளையும் அற்புதங்களையும் வெற்றி மேன்மைகளையும் கொடுக்கின்றது. இந்த பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பஞ்சமசானத்திலேயே பலம் பெற்று லாபசானத்தை பார்க்கின்றதுனாலே இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே எதிர்பாராத பூர்வ புண்ணியத்தில் இருந்து குழந்தைகளால் நல்லதொரு ஆதாயங்களையும் வெற்றிகளையும் பெறுகின்ற, குழந்தைகள் படிப்பின் மந்தமாக இருந்து கொண்டிருந்த நிலையையும் இந்த காலங்களிலே ஒரு சில உயர்வுகளும் வெற்றிகளும் நல்லதொரு மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது நவகிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது லாபஸ்தானத்திலிருந்து ருணரோண சத்ருஸ்தானத்திலே லாபாதிபதி 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலையும் நல்லதொரு எதிர்பார்த்த உயர்வுகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே ருணரோண சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் லாபங்களிலே எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும், இதுநாள் வரையில் மூத்த சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இனி இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது ஒரு சிலருக்கு தூக்கங்களும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலை குரு பகவானுடைய குருமங்கல யோகத்திலே செவ்வாயும் இணைவு பெற்று பார்க்கின்றதுனாலே அதுவும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றதும், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும், ஆன்மீக ஸ்தலங்கள் சுற்றுலாத்துறையிலே செல்பவர்கள், ஒரு சிலர் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆகஸ்ட் மாதமாக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சுக்கிரன் புதன் சூரியன் லாபஸ்தானத்தை சஞ்சரித்து உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணம் பஞ்சம சாணத்தை பார்வை செய்கின்றதுனாலே பஞ்சமாதிபதி பஞ்சமத்திலே வக்ரகதியில் செல்கின்றதுனாலே கெடுபலன்கள் இல்லாத நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது ராசிநாதன் சுக்கிர பகவான் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் காலபுருஷ தத்துவ 2ஆம் இடத்ததிபதி பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசியிலே குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று குருமங்கல யோகத்திலே செல்கின்றதுனாலே ஆகஸ்ட் மாதம் என்று சொல்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. லாபஸ்தானம் 11ஆம் இடம் சிம்மாசனத்தை பற்றி குறிக்கக்கூடிய சிம்மாசனத்திலே உயர்வுகளை சிம்மாசனத்தின் அதிபதியாகிய சூரிய பகவான் ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு தன்னுடைய துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்திலே வருகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களும், அதற்கு முன்பும் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் புதன் பகவான் இங்கே லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் சுக்கிரன் புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கை என்பது 11ஆம் இடத்திலே நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாசைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் என்று இருக்கின்றவர் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றது என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் கோச்சார லக்கணம் என்பது 7ஆம் இடத்திலே அமைய பெற்று இருக்கின்றதுனாலே கணவன் மனைவிகளிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அந்த 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே குருவின் இணைவு பெற்று 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே கணவன்களுக்காக ஒரு சில பண பரிவர்த்தனைகளும் கணவன் மனைவிகளுள்ளே பண பரிவர்த்தனையும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சில நேரமும் இருக்கின்றது. அந்த வகையிலே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் என்பது சற்று வராத நிலையில் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும், 6ஆம் இடத்ததிபதி ருணரோண சத்ரு சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே எதிலும் எந்த குடும்ப வாக்குகளிலே
கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனம் நிதானமை கையாண்டால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. துலாம் ராசி என்று சொல்கின்ற பொழுது வியாபார ஸ்தலங்களிலே யாரிடமும் தெளிவாகவும் சரியாகவும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் ருணரோண சத்ரு சனாதிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் இருக்கின்றதுனாலே பொதுமக்களின் தொடர்புகளிடமிருந்து கூட்டாளிகளிடமிருந்து சற்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நிதானமாகவும் தெளிவாகவும் கையாண்டு வந்தீர்கள் என்றால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கின்றது. அந்த வகையிலே லாபஸ்தானம் உயர்வு பெற்று இருக்கின்றதுனாலேயும் லாபாதிபதியும் இங்கே சுக்கிரன் புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கை என்பது லாபஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பார்க்கின்ற பூர்வ புண்ணியாதிபதி இங்கே பார்வை என்பது பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே அபரிவிதமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் வாக்கு ஸ்தானங்களிலே கவனம் நிதானம் எதையும் நிதானமாக கையாளுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. வாக்கு ஸ்தானாதிபதி குருவின் இணைவு பெற்று 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலே எதிர்பாராத அலைச்சல்கள் எதிர்பாராத தடைகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களை கொடுக்கின்ற ஒரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருந்து அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே 2 லாபஸ்தானமும் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே இங்கே அற்புதமான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு எதிர்பாராத நல்லதொரு உயர்வுகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் விரயசானம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு குருவின் பார்வை என்பது கேதுவின் மேல் விழுகின்றதுனாலேயும் செவ்வாயும் 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி கலத்திர சானாதிபதியும் இங்கே சகோதர காரகனாக இருக்கக்கூடிய மண்மனைக்கெல்லாம் சொந்தக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்பது குருவின் பார்வை 2ஆம் இடத்திலேயே இங்கே அஷ்டமசனமாக அமையப்பெற்று இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது வலுவான நல்லதொரு குடும்பங்களை யோகத்திலே இருக்கின்றதுனாலே குடும்பங்களிலே சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குருவின் பார்வை பரிபூர்ணமாகவும் 2ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக லாபஸ்தானம் பலம் பெற்று லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனம் என்பது லாபஸ்தானம் துலாம் ராசிக்கு இங்கே சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே சுக்கிரன் புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கை மட்டுமல்லாமல் சனியின் பார்வை இங்கே லாபஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.